தப்பு நல்லா இருக்கியாப்பா அந்த இளையாங்குள்ள இருக்க சித்தி எப்படி இருக்கு நல்லா இருக்குப்பா தேவ ஹோட்டலில் இருக்க ஜனமா நல்லா இருக்கும் தூத்துக்குள்ள இருக்க பெரியம்மா அவருக்கு எத்தனை அந்த சொல்றாருல விளங்க எல்லாம் நல்லாக்கா இல்ல அதுக்கு 3 இல்லையா தொண்டியில இருக்க சித்தி 4 அறந்தாயில இருக்க சின்னமா 2 நீ ஊரை காலி பண்ணி வீட்டுக்கு இந்த வந்துட்டா ஆப்பா கள்ளத்துக்கு போட்டு உட்காரக்கூடாது கிரைண்டரை கொண்டு வந்து உட்காரு என் தம்பி எல்லாம் என்னப்பா கிடாவட்டா அடே என்னடா மாவளை கிடக்கு அதை பொத்தி விடு பகாலி அது சட்டையை பொத்தி விடு கண்ணு ஓட்டுறான் என்னடா அது குண்டுக்கா விளையாடுற புலி பத்தலையா சட்டையை கழட்டிட்டு வேட்டிய உருவி அதில் பொத்து ஆமா இங்கிட்டு இது தெரிஞ்சுன்னா இதை கொண்டு போட்டு கதவாளி தட்டை போட்டு வணக்கண்டா உட்கார் அதே என் தம்பியை கரெக்டா வரல பொம்பளையெல்லாம் அதே பணங்குடியா இல்ல பாச்சனூர் பஸ் ஸ்டாண்டா அதேதானே கொஞ்ச நேரம் உள்ள வந்து சுளுக்கு நீவுறது ஐயா இது யாரு சரி எங்க ஆத்தாதேன் உனக்கு அப்புறம் நான் காசு தரேன் காசை தரேன் தாயே நீங்க உலகத்துல இதுவுமே நிரந்தரம் நம்மெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு ஆரோக்கியம் கை கால சுகத்தோட இந்த பிறவிலே நம்ம சாமி படைச்சதை நினைச்சு நம்ம எல்லாம் நித்தம் சாமி உண்மைதான் நமக்கு எதை கொண்டு போக போறோம் போங்கப்பாங்க இன்னைக்கு காலையில எல்லாம் என்னால தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி அன்பாலயம் கட்டலாம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சென்னையில இருந்து வருகிறது அந்த திரைப்பட இயக்குனர் பெருங்கொண்ட ஒரு கதாசிரியர் என் மனைவி கையிலேயே சமைச்சு அது சாப்பிடணும் ராதா அப்படின்னு சொன்னார் பாக்கியராஜ் எங்க வீட்டுக்காரம்மா சமைச்சாங்க அப்ப வந்து சொன்னார் ஒரு வார்த்தை அருமையான சமையல் இப்படி எல்லாம் எங்க வீட்டுல சமைக்க மாட்டாங்க ஷூட்டிங் பார்ட்ல கூட நான் அப்படி சாப்பிட்டதில்லை நீ நல்லா இருக்கணும்டா அப்படி சொன்னார் இப்போ கூட தொலைபேசியிலே கொண்டு பரிசியா நாடக ஐயா பாக்கியராஜ் ஐயான்னு சொன்னேன் சென்னைக்கு வாடா அவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அந்த நல்ல மனிதன் என்று இல்லை இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை காலையிலே எப்பொழுதும் போறது மாதிரி உடல் பயிற்சி போயிருக்காரு உடல் பயிற்சி நடப்பயிற்சி திடீர்னு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் இதுல போய் நீ பெரியாளு நாம் இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாயை இருக்கு வரை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக தான் நல்லா இருக்கணும் பிறரெல்லாம் கெட்டு போக நினைக்கிற முட்டா தானும் வாழ்ந்து அடுத்தவரை வாழ வைக்கிறேன் இந்த தமிழினத்தில் பிறந்த தமிழன் அப்படியே ஒவ்வொருத்தரும் போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமா தமிழ் குடிமன் ஷூட்டிங்ல வந்து என்னை நேர்ல பார்த்து என்னை வாழ்த்தி விட்டு சென்றார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஐயாவை மறக்க முடியாது அவர் தான் சொன்னார் இந்த மதுரை மண்ணு சிவகங்கை மண்ணுக்குன்னு ஒண்ணு இருக்குடா வீரம் இருக்கும் இந்த கலைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும்டா என்னை பார்த்து சொன்னார் பெரிய ஆக சிறந்த ஒரு கலைஞன் என்று என்னை சொன்னார் இயக்குனர் இமயம் அவரும் கிடையாது அப்ப இந்த நாடக கலையை நம்ம பாமர மக்கள் இந்த பகுதி மக்கள் தான் பாக்குறான்னு கிடையாது இந்த தம்பிகள் எல்லாம் யூடியூப் எடுத்து காலையில அந்த கைபேசி கொண்டு சொல்லுவாங்க எல்லாரும் கைபேசி இந்த 3 பேரும் ஆனா இன்னைக்கு எல்லாருமே பார்க்க உலகத்துல இருக்க தமிழன் நாடக கலையை பார்க்கலாம் இதுல என்ன ஒரு எனக்கு கிடைச்ச மட்டும் கிடையாது சக நாடக நடிகர்கள் கிடைச்ச ஒரு பெருமை என்னன்னா அழிந்து வந்து கொண்ட இருக்கக்கூடிய கலையிலே நாடக கலை ஒன்று இன்று அந்த கலை மீண்டும் புத்துயிர் பெற்று இத்தனை மக்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கு என் தம்பிகள் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஆக சிறந்த படைப்பாளி ஒவ்வொருத்தனும் என் தம்பிகள் எல்லாம் ஒவ்வொரு தொழிலையும் சாதித்துக் கொண்டு அன்பான என் தம்பிகள் இல்லை என்றால் நான் இல்லை எங்க வடுத்துக்கிட்டு கை தட்டானே
என்னப்போ கம்போர வந்துட்டேன். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இந்த தாரக மட்டும் இந்த டான்ஸ் 2 குத்து குத்து கிரு கண்டாலிமா கண்டாலிமா வையாபுரி செந்தில்குமரன் நாரதர் வர்றாருன்னா பொன்னமராதி பக்கம் இருக்கிற கடையை பூரா அடைச்சிருவாங்க. 150 கேட்பேன். எம்கேஆர் தான்டா. அன்னை மொட்டை எடுத்து மசூது தலையில அண்ணனை மாத்திட்டாங்க. நான் இந்திக்காரனா? என்னுடைய குரலை பார்த்து பைபாஸ் ஓரத்திலே நாடகம் நடித்தா அத்தனை லாரி வண்டி நிறுத்தி விட்டு வருவார். ஆக மொத்தத்திலே என் தம்பிகள் எங்கள் அண்ணங்கள் அக்கா தங்கச்சியர் மனதிலே நின்றது எம்கேஆர் உருவம் அல்ல, இந்த எம்கேஆருடைய குரல் தான். ஒரு உள்ள கைதட்டல் நான் கிளம்புறது நல்லது. நன்றி நன்றி போதும். வணக்கம் அண்ணன் தம்பிகளாம். கொஞ்சம் உட்காருங்க. ஒரு நாரதரை புழக்க வேண்டிய வேலை இருக்கு. அன்னை முடிச்சுட்டு வரேன். வையாபுரி செந்தில்குமரன் உனக்கும் எனக்கும் வழக்கு இருக்கு, வாடா சிவகங்கை மாவட்டத்துக்கு. உப்புச்சோப்பு கம்பெனி 2வது பார்ட்னர் ஈரசிங்க. அவர் ஊரு பொன்னமராதி பக்கம் சிங்க வையாபுரி. அவர் ஊரை விட்டு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி நாடகத்துக்கு போயிட்டான். அவர் கேட்காத எழுதிக்கிறாப்பா. சிற்பம் எப்படி உருவாச்சு? ஆமா, ஏன் மெதுவா போகுது? பூனை எதுக்கு மியான்னு சொல்லுது? போல கேள்வி கேட்டாப்புல. நான் இங்க கேள்வி உன்னை கேட்டுட்டே உன்னை வெளியே விடுறேன். இப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கட்ட விட்டு எதுக்காக அடிக்கிறாங்க? தம்பி வாங்கப்பா வாங்கப்பா, சும்மா வாங்க வாங்கப்பா. இதுல கூட லைட் அமர்த்தி கூட படுங்க. என்ன நாடகம்? வா பாடு. மனுஷனுக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. வா வாங்கப்பா. பாரு என் தம்பி அதுலயும் சரியா இருக்கேன். மைக்கு தள்ளி வைய, நான் படுக்கிறேன். மனிதனுக்கு இல்லாதது என்ன இருக்கிறா தம்பி? தம்பி நீங்க முடிவு எடுத்துட்டு கூட தூத்துக்குடி போயிட்டு வாங்களேன். கடல் கரையில் உட்காந்து பேசிட்டு வாங்க. தம்பி பங்காளி உனக்காத பங்காளி வாங்குறேன். திருத்திப்பட்டி இளைஞர் நற்பணி மன்றம் திருத்திப்பட்டி என் தம்பிகள் சார்பாக கொடூரமா 201. நன்றி என் தம்பிகள். வெற்றி. நன்றி. கொஞ்சம் இருங்க, அந்த கப்ளிங் பண்ண குழந்தை யார என்னத்த வெறியா இருக்கு? அரிப்பா ஏய் ஓய்லாம் சொல்லக்கூடாது. நான் கூப்பிட்டா தானே நீங்க வர முடியும், இல்லைன்னா அங்கே குருட்டு கோக்கு மாதிரி உட்காந்துரு. அக்கா மகா நாடகத்தை கெடுக்க ஆன்லைன்டே ஆண்டியா. வணக்கம்டா உள்ள கேன்கெத்தில் பாட்பாரம் சாம் ஏரியா. கத்தாம வா, செகுல அரைஞ்சு விடு. அரை வேணா 2 கிலோ போடுங்க. பெருங்கொண்ட குடும்பம். என்ன தெரியும்னு இவ்வளவு தூரம் வர்றேன். என்ன தெரியும்? நீ இங்கே இருக்கீங்க, என்ன காரணம்? நான் இந்த மாவட்டத்துக்குரியவன். நாங்கனே தான் இருக்கேன். இந்த மாவட்டம்னா அந்த மாவட்டத்துல இருந்தியா? யாருக்கு எந்த? நீங்க எந்த மாவட்டம்? யாருக்கு எந்த மாவட்டம்? நீங்க எந்த மாவட்டம்? நான் கேள்வி கேட்டிருக்கேன், நீங்க பேச கூடாது. எனக்கு மாவட்டமே கிடையாதுங்க. கட் அவுட் எதுக்கு அடிச்சிருக்காங்க? எனக்கு மாவட்டமே கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில். நீ கேக்குற கேள்வி சரியான கேள்வி இருந்தா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். கட் அவுட். கேக்குற கேள்வி சரியா கேளு. நான் பதில் சொல்றேன். எனக்கிட்ட போய் நீங்க எந்த மாவட்டம் கேக்குறியே? இருங்க. கட் அவுட் எதுக்கு அடிச்சிருக்காங்க? அவ்வளவுதான். விளம்பர பலகை, அதுக்கு பேரு பதாகை. நீங்க என் தம்பிகளுக்கு புரிய வேண்டும். விளம்பர பலகை என்றால் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான். சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதுக்கு அதுக்கு பேரு கட் அவுட்? அந்த நிக்குது பாருங்க. அதுக்கு பேரு எதுக்கு? மிக்சியை சரி பண்ண வந்திருக்காரு சிவகங்கைக்கு. இதுல உண்டு. என்ன கான்செப்ட்னே தெரியாம வந்துட்டு போறாங்க. ஏன் அதுக்கு பேரு கட் அவுட்? கட்டிட்டு 2 நாள் கழிச்சு அதை அவுத்துருவாங்க. கட் 2 நாள் கழிச்சு அவுட் அவுட் கட் அவுட். சதி திட்டம் நடக்குது 3 பேர்கிட்ட இருந்து. நீ கேள்வி கேட்கலாம் சார். நான் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியுமாங்கறத நான் யோசிக்கிற மாதிரி. முத கேள்வியை சொல்ல முடியுமான்னு வரு. என்ன அடங்க?
இது என்ன இடம்? சுமுண்டு நாடக மேடை, அடி வாங்கிடுவோம் நீங்க. கலையரங்கம்